கன்னியா ராசிக்கு ராகு கேது பயிற்சி விட்டுறலாமா? கடன் அதிகமாகிட்டே போகுது. இப்போ கன்னி ராசி பொறுத்தளவு தொழிலை விட்டுறலாமா, வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற சில யோசனைகள்லாம். மாணவிகள் படிப்பில் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தணும். குடும்ப பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பண விஷயத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிப்படி எடுத்துட்டோன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப கவனமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய வழிபாட்டான தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது வீர ராகவ பெருமாள்னு சொல்லுவாங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது கன்னியா ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு. பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஏப்ரல் மாதம் 26/4/2025 இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி கன்னி ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாக கன்னியா ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஏன்னா சில பேருக்கு சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசிக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி. அதே போல் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கொஞ்சம் சமாளிச்சிருவாங்க. உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகலை. நிறைய ராகு கேது விஷயங்கள்னு எடுத்துட்டோன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலை விட்டுறலாமா, கடன் அதிகமாகிட்டே போகுது. இப்போ கன்னிராசி பொறுத்தளவு தொழிலை விட்டுறலாமா, வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் சில பேருக்கு வரும். நெருங்கிய உறவினர் வகையில் சில பேருக்கு மரண செய்திகள் சேரும். ஏதாவது தேவையில்லாத ஒரு மரண செய்திகள் ஒரு நெருங்கிய உறவினராக இருக்கும், தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா திருமணங்கள், சுபகாரியங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு சில விஷயங்கள் கிட்ட நடக்காது, தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி இருந்தால் கெடுதலான பாதிப்புகள் அதிகம் இருக்கு. தசாபுக்தி சரியாக இல்லைன்னா நிறைய கெட்ட பாதிப்புகள் உண்டு. பண செலவு அதிகமாக வரும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் சில பேருக்கு ஸ்திர உத்தியோகம் கிடைக்காது. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்க வழி தொல்லைகள் அதிகம். மாணவிகள் படிப்பில் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கவனம் செலுத்தணும். குடும்ப பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மாமனார், மாமியார், சொந்த பந்தங்கள் எல்லா விஷயத்திலுமே செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், சில விஷயங்களில் யோசித்து செய்யணும். படித்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சொந்த தொழில் லைக் பியூட்டிஷியன்ஸ் மாதிரிலாம் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு சிறு தடுமாற்றங்கள் வரும். ஸோ வேலையில் இருக்கக்கூடியவர்களை விட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தடுமாற்றம் வரும். சில பேர் ரியல் எஸ்டேட்ஸ் பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகத்திலே பார்த்திங்கன்னா டெய்லரிங் அந்த மாதிரி ஏதாவது சொந்தமாக ஓன் ஷாப்பு, ஃபேன்சி ஷாப் அந்த மாதிரி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சாதகமாக இல்லை, கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கவனமாக உங்களுடைய பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் சாதகமான சில நல்ல விஷயங்கள்லாம் சேரும். சில நல்ல விஷயங்கள்லாம் இனிப்பான நல்ல செய்திகளும் சேரும். சுப செய்திகள் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வயிறு சம்பந்தமானது அஜீரண கோளாறு, வாயு கோளாறு, அதாவது இந்த நாடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உதர நாடி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த நாடி சம்மந்தப்பட்டதுலலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிப்படி எடுத்துட்டோன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப கவனமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய வழிபாட்டான தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது வீர ராகவ பெருமாள்னு சொல்லுவாங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது காளியம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதே போல் ஹேரம்ப கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹேரம்ப கணபதி, அதாவது கணபதியிலேயே பார்த்திங்கன்னா ஹேரம்ப கணபதி அப்படிங்கிறது சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கணபதி. நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஹேரம்ப கணபதி அப்படின்னு பேர். அந்த ஹேரம்ப கணபதியை மனசில் பிரார்த்தனை பண்ணி
கோவிலில் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் நீங்கள் வழிபாடு செஞ்சுன்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்னிராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லை வீரராக பெருமாள் பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணினா நல்லது. அதே போல் உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது தாயாருக்கு அதிகமாக இருக்கும். கன்னிராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருப்பாங்க. இப்போ இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். சில பேர் கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி இந்த நாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருந்து அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். சில கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதிகமாக வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள். ரெண்டாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் நிறையா வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூடியமான வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கன்னியா ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், அதே போல் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நேர்மையானவர், நிறைய நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாமே நல்ல யோகங்கள் அமைப்புகள் உங்கள் ஜாதகப்படி இருக்குது. ஆனாலும் இந்த ராகு கேது அப்படிங்கும்போது உடல்நிலை பாதிப்பு சற்று அதிகமாகவே கொடுக்கும். நன்னா இருந்துகிட்டே இருப்பேன், திடீர்னு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, அதாவது 2 நாளில் சரியாக போகிறது உங்களுக்கு 4 நாள் ஆகும். 2 நாளில் சரியாக போகிறது உங்களுக்கு மட்டும் 4 நாள், அதிகபட்சம் 5 நாள் வரைக்கும் போகும். சில பேருக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி சில பேருக்கு மேஜராகவோ மைனராகவோ ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதாவது நீங்கள் தனியார் உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுடைய உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் வேலை செய்யும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் பணியிட கட்டாய மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும், இந்த இடத்துக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. சரி நீங்கள் வேலை செஞ்ச வரைக்கும் போதும், நீங்கள் போங்க, அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து கூடியமான வரைக்கும் தானம் கொடுங்க. அதாவது வந்து கருப்பு உளுந்தெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கன்னிராசி பொறுத்தளவுக்கு கருப்பு உளுந்து, கொள்ளு, பச்சரிசி, அதே போல் பூசணிக்காய், உடல்நிலை, அதாவது உங்கள் இதில் பூசணிக்காய் தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான. முழு பூசணிக்காய் வாங்கி கோவிலில் கொண்டு நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பை தரக்கூடியதாக ஒரு இருக்கும். மனக்லேசங்கள், மனசங்கடங்கள் நிறையா இருக்கும். சில பேருக்கு உடன் பிறந்தவர்களால் நிறைய மனசங்கடங்கள் சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நமக்கு வருமா, வேறு அடுத்த ஏதாவது சில முயற்சிகள் பண்ணலாமா, அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது போகிறதுக்கு நமக்கு ஏதாவது சாதகமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அதுவரையில் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடன் தலை தூக்கும், மன நிம்மதி குறைவாக இருக்கும். இதனாலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும், திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்குமே வந்து என்ன இருக்கும், நிறையா விஷயங்கள் என்ன வரும், மன போராட்டங்கள் அதிகமாக வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வரும். ஒத்துமையாகவே இருக்க முடியாது குடும்பத்தில். குழந்தைகளையும் பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் செலவுகள் அப்படின்னு ரொம்ப பேர் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே வரும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் சில பேருக்கு திருமணம் கூடி வந்துமே அடுத்து நம்ம பண விஷயத்துக்கு நம்ம என்ன செய்கிறது, அடுத்தடுத்த நம்ம சில விஷயத்துக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை வாங்கணும்னு நினைப்பாங்க, வாகனத்தில் நிறைய தடங்கல்கள் வந்துட்டுருக்கு, வாகனத்தில் நிறைய தடங்கள் வந்துட்டுருக்கு. இது மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு இருந்துருக்கு. கூடியமான வரைக்கும் கன்னிராசி பொறுத்தளவுக்கு உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய நிதானமும் உங்களுக்கு நிறைய வெற்றியை தரும். அவசரப்பட்டு நீங்கள் சில விஷயங்கள் எடுக்கிறதோ, அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு, படபடப்பு அதிகமாக இருக்கிறது, டென்ஷன் அதிகமாக ஆக்கிக்கிறது, டென்ஷனில் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனையில் கொண்டு விடும். தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் கொண்டு விடணும். அதனால் எதையுமே நிதானித்து செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சுபா.